கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலம் அமைக்கும் பணி நிறைவடைந்ததை தொடர்ந்து பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். கன்னியாகுமரி கடலின் நடுவே அமைந்துள்ள 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவரின் சிலை கடந்த 2000ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த சிலையின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவானது இன்று தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது. அதேபோன்று நடுக்கடலில் உள்ள சுவாமி விவேகானந்தரின் நினைவு மண்டபம் மற்றும் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவரின் சிலையை இணைக்கும் வகையில் கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டு வந்தது. கண்ணாடி பாலம் அமைக்கும் பணியை அமைச்சர் ஏவாவேலு, மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா ஆகியோர் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் கண்ணாடி பாலம் அமைக்கும் பணியானது நிறைவடைந்தது. திறப்புக்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். இந்நிலையில் கடல் நடுவே திருவள்ளுவரின் சிலை இரவு நேரத்தில் ஒளிரும் வகையில் லேசர் மின் விளக்கு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி சுற்றுவட்டாரம் முழுவதும் வண்ண விளக்குகளால், மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சிகளை சென்னையில் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் 15 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்ய சென்னை மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கும் நிகழ்ச்சி மற்றும் நாளை காலை 9:30 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன.